கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும்? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியை இப்பொழுது குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் விரயஸ்தானத்தை இதுவரை குரு பகவான் பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பது, ஒரு ஆரோக்கிய குறைவு இருந்தால் அது சரியாகும். பெண்கள் புதிதாக திருமணமான பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு புத்திர பிராப்தி ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அது பெரிய விஷயம் தானே. குழந்தை பிறக்கலையேன்னு சொல்லி கன்னிராசிக்காரங்களாம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். பெண்களுக்கு உடல் உபாதைகள், இந்த ஹீமோகுளோபின் மோடி பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாம் தீர்ந்து அவர்களும் நல்ல நிலைக்கு பெண்களால் வர முடியும். ராசிக்கு குருவோட பார்வை இருக்கிறது ஒரு அதீத விசேஷமான ஒரு விஷயம்தான் அது. ஸோ மனம் தெளிவாக செயல்படும், நினைத்த காரியத்தை சாதிக்கலாம் என்ற எண்ணம் மேன்மோங்கும். அதனால் சில அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பின் மூலம் கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரிவினை இருந்திருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும். சரி, உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு உடம்புல தெம்பெல்லாம் ஏற்படும், எல்லாம் கரெக்டு. அடுத்தது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அவள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்தார் அப்படின்னு சொன்னால், இது 7ஆம் பார்வையாக பார்த்தான்னு சொன்னால், மனைவியின் மூலம் சில அறிவுரை, மனைவினா ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், இவர்கள் அறிவுரை கேட்டு சில விஷயங்களை நீங்கள் செய்தால் அதில் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். ஏன்னா 7ஆம் பார்வையாக குரு உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறான். அவள் அடுத்தவங்க மூலம் வருமானம், அடுத்தவங்க சொல்லும் அறிவுரையால் வருமானம், இதெல்லாம் ஒரு சாதகமான விஷயங்கள் தான். இது நீங்கள் சற்று சிந்தித்து தான் இந்த விஷயத்தில் செயல்பட வேண்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் சொல்லணும். 3ங்கிறதே பொதுவாக உபஜயஸ்தானம் தான் நம்ம சொல்லணும். 3, 6, 10, 12 உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடங்களை சுபகிரகங்கள் பார்த்தாலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் நன்றாக கிடைக்கும் என்பதை நாம் அறுதியிட்டு கூறலாம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மனோதைரியம் மேன்மையோங்கும். மனோதைரியம் மேன்மை எது? 3ஆம் இடம் தான் மனதுக்கு பயமத்தையும் கொடுக்கும். அந்த 3ஆம் இடம் தான் தெளிவை ஏற்படுத்தும், ஒரு தைரியத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம். மாதத்துக்கு ஒரு தடவை போய் சந்திரன் நீச்சமாக இப்போ மனசு சோர்ந்து போய் உட்காந்துரும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ தைரியமாக, இப்போ பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் சந்திரன் நீச்சல் சொல்லக்கூடாது விருச்சிகள் இருந்தாங்க. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு குரு வருவதால் ஒரு வருடத்திற்கு 12 முறை சந்திரன் அங்கே வரும். அப்போ அங்கே சந்திரனை நம்ம நீச்சமாக எடுத்துகிட்டே போக முடியாது. ஏன்னா குருவோட பார்வை இருக்குது. அப்போ சந்திரன் அங்கே தெளிவாக இருப்பான். அப்போ முயற்சி தானத்தை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய அளவு உங்களுக்கு தைரியம் கண்டிப்பாக மேன்மையும் அதுக்கு தகுந்தபடி ஒரு நட்புகளும் கிடைக்கும் உங்களுக்கு. அதை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆனால் முயற்சியில் ஒரு தீவிரமாக இருக்க வேண்டும். அதுக்காக வேறு ஏதாவது இல்லீகல் ப்ராசஸையும் தேர்ச்சி நம்ம முயற்சி செஞ்சு அது நடக்க நினைக்கக்கூடாது. அப்படி வந்த பணத்தை வச்சு சொல்லிட்டு இருந்தால் அதுக்குண்டான தண்டனையும் அனுபவிக்க வேண்டி வரும்.
ஏற்கனவே உங்கள் ராசியில் வந்து கேது பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லா பல விஷயங்கள் தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அப்போ இந்த குரு பகவான் வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த கேதுவின் ஒரு தடை பிரச்சனைகளும் தீர்ந்து விடும். இப்போ குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேதுக்கு திரிகோணத்தை தான் குரு, குருவுக்கு திரிகோணத்தை கேது இருந்தாலும் வந்து ஞான மார்க்கத்தில் செல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படும். ஒரு அபரிவிதமான ஈடுபாடு. புதுசாக அயோத்தி கோயில் கட்டியிருக்காங்க, வாங்க போயிட்டு வருவோம், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், நார்த் இந்தியா போகணும்னு தெரிய போல. இப்போ ராம ஜென்மவழியில் ராமருக்கே ஒரு ஆலயம் கட்டியாச்சு, வாங்க ஜாலியாக போய் சுற்றிட்டு வரலாம். அந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையுறும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். அந்த ஸ்தானாதிபதி தான் உங்கள் ராசிக்கு 6ல் உட்காந்து. 6ல் குரு இருந்தால் தப்பு இல்லை, மன்னிக்கணும். சனி 6ஆம் இடத்துல உட்காந்துருக்க அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, பாவகிரகங்கள் தான். அது கேந்திர திரிகோணம் தான் இறங்கலாம், மற்ற இடத்துல உபஜயஸ்தானத்தெல்லாம் இருக்கலாம். அது உங்களுக்கு சப்போர்ட்டாகவே கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வந்து குழந்தைகளின் தேக்க நிலை சரியாகும். கல்வி சம்மந்தப்பட்டதோ, வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதோ, வெளிநாடு பயணத்துக்குண்டான சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ரொம்ப உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அது வந்து அமையும். இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்பட்டால் அவருடைய வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாகவே நாம் வந்து 5ஆம் இடத்தை வச்சு நம்ம பூர்வ புண்ணியம், முன்னோர்கள் அதை செஞ்சாங்க, முன்னோர்கள் இதை செஞ்சாங்க, இவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது, மாந்தி பரிகாரம் செய்யணும், சுமங்கலி பிரார்த்தனை செய்யணும், இது எல்லாமே நம்ம வந்து ஜோதிடத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இப்போ இந்த 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இது உங்களுக்கு காலகட்டம். யாராவது சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு தடவை நீங்கள் திலகோமம் செஞ்சால் நல்லா இருக்கும்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யுங்கள். அதற்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். 5ஆம் இடம் என்பது அவ்வளோ மகத்துவமிக்க இடம். பூர்வ புண்ணியம் மட்டுமல்ல, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எதை செய்தால் நீங்கள் அதில் மேன்மை அடைவீங்கிறத இது உருவாக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பகவான் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. நல்ல விஷயம். கன்னிராசிக்காரங்களுக்கு அது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஆமாம், ஏன்னா அவர் வந்து உங்கள் 4க்கும் 7க்கும் உடையவன் குரு பகவான். 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது என்பது பூர்வீகத்தில் செய்த தோஷங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தான் நாம் இந்த காலகட்டத்தை சொல்ல வேண்டும். ஆரோக்கியம் மேம்படும். ராசியை பார்ப்பது ஆரோக்கியம் மேம்படும். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது முயற்சிகளில் தீவிரமாக இறங்கி அதில் வெற்றியும் காண்பீர்கள். உங்கள் இடத்த கேது வேறு இருக்கிறான்னு சொல்ல போனால், நம்ம கேது இருக்கிறான், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து ராகு இருக்கிறான், இருக்கிற தப்பே கிடையாது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டிலேருந்து நமக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வர வேண்டியிருக்குன்னு சொன்னாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாகத்தான் அமையும். இது ஒரு அதீத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தான் நாம் கன்னிராசிக்கு நாம் இதை சொல்ல வேண்டும். ஆக கன்னிராசிக்கு ராசியை குரு பார்ப்பது அபரிவிதமான ஆரோக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். நோய் நொடிகள் தொல்லைகள் இருந்தெல்லாம் விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுவது அதுவும் நற்பலன்களைத்தான் கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகள் கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கண்டிப்பாக உருவாக்கி தரும். இவை அனைத்துமே இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான விஷயமாகும். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் அதே நற்பலன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம். இந்த 12 தடவை சந்திரன் நீச்சமாகும் ஒரு மாதம், 12 மாதத்துக்கு. அப்போ சந்திரன் நீச்சமாயிட்டான், நமக்கு லாபஸ்தான அதிபதி நீச்சமாயிட்டான்னு எல்லாம் நினைக்கக்கூடாது. அதை குரு பார்க்கனால அந்த நீச்சத்தன்மையெல்லாம் விலகி சந்திரனும் ஒரு மனோ தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு அதீத நற்பலன்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் இது வந்து மிதுன ராசிக்கு நிச்சயமாக நடக்கும். இது ஒரு நல்ல ஒரு தன்மைன்னு தான் சொல்லணும். இதை கன்னிராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி நல்லா பயன்படுத்திக்கணும். ஆனால் செய்யும் தொழிலின் நேர்மை, ஒரு பிடிப்போடு இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது சொல்லுவாங்கல்ல, ஒரு படத்தை கூட கஷ்டப்பட்டு உழைக்கிறத இஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம்னு சொல்லிட்டு அப்படிலாம் தன்மையெல்லாம் இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சினால் கண்டிப்பாக நடக்கும். பெரியோர்களை மதித்து பழக வேண்டும். குருமார்களை மதித்து பண்ணிக்கல மன்னித்தில்லை மதித்து பழக வேண்டும். குருமார்களை நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னா
அவர் இன்றைக்கி நம்ம குரு அவர் தான் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு போகணும். எல்லா குருமார்க்கும் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு குருமாட்டும் நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்குறோம். ஒவ்வொரு குருமாட்டையும் நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்கிறோம். நம்ம வந்து அப்போ வந்து யார் மூலம் நமக்கு வாழ்க்கையில் முன்னேறுமோ அவர்களை என்றுமே நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமானுஜர் ஒரு தடவை வந்து திருப்பதியை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தார். அந்த காலத்து எல்லா பக்கமும் வயல்வெளிகள் தான் இருக்கும். சாயந்தரம் மாதிரி தான் சகாக்களோட சேர்ந்து ஒரு பெரிய அரச மரம் ஒன்று இருக்கும் வயக்காட்டுக்கு மத்தியில். அங்கே வந்து எல்லோரும் வாங்க படுத்துக்கிடுவோம், இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல கிளம்பலான்னு படுத்துடுறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா எது நமக்கு எங்கே போகணுன்னு தெரியல, எங்கே பார்த்தாலும் பச்சை பசையில் வயல்வெளியெலாம் இருக்குது. அப்போ ஒரு விவசாயி அங்கே வந்து கோமணத்தை கட்டிட்டு அங்கேருந்து மம்பட்டி காயில் வச்சுக்கிட்டு மடம் திறந்து விடுறதுக்காக வந்துட்டுருக்கான். வந்துன்னா, ஐயா திருப்பதிக்கு போகிற பாதை உங்களுக்கு தெரியுமான்? அவர் எனக்கு திருப்பதிக்கு போகிற பாதை எல்லாம் தெரியாது, ஆனால் இந்த பாதை வழியாக கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே ஆட்கள்லாம் நாமம் போட்டு போவாங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னோட சரி இதுதான் வழின்னு சொல்லிட்டு 2 படி எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்து தன் சீடர்களை சொல்லுவார், இன்றைக்கி இவர் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காரா, இன்றைக்கி இவர் தான் நமக்கு குரு. விவசாயி வயலில் வேலை செய்கிற விவசாயிகள் இவர் தான் நமக்கு குரு, அவருக்கு எல்லாத்தையும் ஒரு நன்றியை சொல்லிட்டுங்கன்னு எல்லோரும் நன்றியை சொல்லிட்டு போவாங்க. இதுதான் மேன்மை தன்மையை கொடுக்கக்கூடியது. ஒரு குருவினால் மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லப்போனால் இந்த குருவின் தன்மைக்கு ஏற்ப நம் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டால் நல்லாயிருக்கும். இப்போ குருன்னு ஒருத்தரை நியமித்து அந்த குருவை வணங்கி அந்த குருவின் அனுமதி பெற்று எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும், தீர்த்த யாத்திரை போகிறேன் குருவே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், இப்படி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம போனோம்னா குரு பகவான் பரிபூர்ண அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கன்னிராசிக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தன்மை மேன்மையுறும். இந்த கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% சாதகமான சூழ்நிலை தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதை இந்த குரு பயிற்சியை நீங்கள் கட்டாயம் அனுபவிப்பீர்கள். காரணம் கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறான். பாக்கிய உன்னதி மேல்படும். ஆக இது ஒரு அற்புதமான விஷயம். அடுத்தவர் உழைப்புக்காக அடுத்தவர் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பொதுநலனோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். கன்னிராசிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் வந்து இவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பயிற்சின்னு நாம் வந்து சொல்லணும். நன்றி, வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் குரோதி வருடத்தில் பிறக்கக்கூடிய புத்தாண்டும் குரு பயிற்சி மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி பார்வை இருக்குது இல்லைங்களா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போ கன்னி ராசிக்காரங்கள் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிடுவாங்க இல்லையா? கன்னி ராசிக்காரங்க முதல் இடத்த பிடிச்சிடுவாங்க, விருச்சிக ராசி 2வது இடத்த பிடிச்சிடுவாங்க, மகரம் வந்து 3வது இடத்த. அப்போ முதலிடம் வந்து கன்னி ராசிக்கு விழுகுது. அப்போ இந்த குரு பயிற்சி இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வை கன்னி ராசிக்கும். குரு யாருங்க? புதனையே பார்க்குறாரு. புதனும் குருவும் சேர்ந்தால் ஞானத்துக்கு சொல்லவே வேண்டாம், சூப்பர், அவங்களெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அப்போ அந்த ஆதிக்கம் பெற்றவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு திறமை மிக்கவர்கள், ஆசிரியர்கள், மற்றவர்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள், இராணுவ அதிகாரிகள். இதெல்லாம் என்னவா இருக்குங்க? இராணுவ அதிகாரிகள், நல்ல ஒரு அதிகாரம் செய்யக்கூடியவர்கள், நல்ல விஷயத்துக்கு அதிகாரம், புரியுதுங்களா? அப்ப அந்த அமைப்பை இந்த குரு வலயத்துக்குள் வந்து காலபுருஷத்துக்கு 2ஆம் இடமாக வந்து பார்வை இடும்போது நேரடியான ஒரு பார்வை அவர்களுக்கு விழுகிறது. அப்ப அந்த ராசிநாதன் எப்படி பலம் பெறுவாருன்னு பார்த்துக்கோங்களேன். அப்ப இந்த வருஷம் என்னெல்லாம்னா, நான் ஒரு எல்லாத்தையும் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஒரு கோயில் ஆன்மீகவாதியாகவும் இருப்பார்கள். அப்போ நான் ஒரு கோயில் கட்டணும், ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும், நான் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும், அடுத்தது ஒரு ஒரு பொது உடைமைக்கு நான் வரணும். இப்படியும் சில பேர் இந்த வருஷம் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி வர்றது, எந்த மாதிரி செயல்படுத்துறதுனே தெரியாது, ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அப்போ இவருடைய நேரடியான பார்வை விழுகும்போது அந்த புதன் பகவான் 2க்கு உடையவராகவும் விளங்குகிறார். அப்போ அவங்க தனவான் ஆவாங்க இல்லையா? அது நம்ம சொல்றதுக்கே இல்லை, தனவான் தான் அவங்க. பாக்யவான், தனவான், நல்ல பராக்கிரசாலியாகவும் இருப்பாங்க. அப்போ இந்த அமைப்புடைய இந்த குரு பகவானுடைய பார்வை அவங்களுக்கு சூப்பர். நெக்ஸ்ட்டு
அவங்களுடைய 3ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையை பார்க்கும்போது என்ன ஆகுங்க, 7ங்கிறது பார்ட்னர், தொழில், குடும்ப வாழ்க்கை அதில் இருக்குது. அடுத்தது என்ன ஆகுங்க, 3ஆம் இடம் அவருக்கு, 3ஆம் இடம் அதிபதி. அப்போ நண்பர்கள் கூட்டம் சூப்பராக அமைஞ்சிடும் இல்லைங்களா. அப்போ அந்த நண்பர்கள் கூட்டம் எதன் மூலியமா அமையும், தொழில் மூலியமா அமையும். ஏன்னா அங்கே உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது நான் பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருந்தேன், இல்லை நான் ஆல்ரெடி பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணேன், எனக்கு அது செட் ஆகலை, இந்த வருஷம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துரும். அப்போ அடுத்த வருஷம் செட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. எந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்ததோ அது அப்படியே அதோடைய அமைப்பு வந்து ஒரு 10% தான் குறையுமே ஒழிய அப்படியே அது ஜம்பாய் தான் வரும். அந்த ஆக்டிவேட் உங்களுக்கு நல்ல விஷயமா தான் வரும், அந்த மாற்றமே கிடையாது. அப்போ இந்த புதன் பகவானுடைய கம்யூனிகேஷன் எங்கே இருக்குது, செவ்வாய் பகவானுடைய வீட்டுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகும், ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வீடு கட்டி விற்கிறவங்க இருப்பாங்க, வெறும் இடத்த விற்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சூப்பர் காலங்க இது. அதில் வந்து அவங்க நிறையா முயற்சிகள் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணாதீங்க, ஏன்னா அங்கே மனோகாரகன் அங்கே இந்த இடத்துல வந்து நீசமாகிறாரு. அது பார்வையாக விழுகிறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறது தவறு. அப்போ அந்த மனோகாரகன் என்ன பண்ணிடுவார், 7ஆம் அதிபதி உங்களுக்குள்ள ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணிடுவார். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் எதில் வேணால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ட்ரேடிங் பண்ணலாம், உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்கள் யாருக்காவது நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுத்து அதில் வருமானம் அடையலாம். அடுத்தது ரொம்பலாம் உழைக்க மாட்டீங்க, நான் வந்து காடுக்கு போகிறேன், நான் காட்டுக்கு போகிறேன், நான் வந்து ஒரு விவசாயம் பார்க்குறேன் எல்லாம் இருந்தாலும் அதையே நீங்கள் முன்னின்று செயல்படுத்த மாட்டீங்க. நீங்கள் மற்றவங்கள வச்சு வேணால் செயல்படுத்துவீங்களே ஒழிய நீங்கள் செயல்படுத்துறது ரொம்ப கம்மி. புதன் கேது, அப்போ புதன் கேது அங்கே ஒரு அமைப்பு, அங்கே கேது பகவான் இருக்கார். அப்போ கேது பகவானுக்கு குரு பகவான் ஆதிக்கம் செலுத்தும் போது எப்பவோ உங்களுக்கு வராத சொத்து, இது வந்து எங்கள் சித்தப்பா தாய் இவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வரவே இல்லை, எங்களுக்கு யாரும் கொடுக்கலன்னு சொல்கிறவங்க இந்த வருஷம் உங்களுக்கு அந்த சொத்து முழுமையாக வராட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கு சொத்துங்கிறது ஒன்று வரும், அதில் மாற்றங்கள் இல்லை. அப்போ அங்கே கேது பகவான் என்ன பண்ணுறாரு, டாக்குமெண்ட் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாரு. நீங்கள் இதெல்லாம் சிக்கியிருக்கீங்க, இல்லை எதாவது மாட்டியிருக்கீங்க, நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா 3க்கு அதிபதி, கம்யூனிகேஷன் சூப்பராக அமைஞ்சிடும். அந்த கம்யூனிகேஷன் ஒருவனுக்கு நல்லா அமைஞ்சா அவங்கள யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அடுத்தது 9ஆம் பார்வையா மகரத்துக்கு குரு பார்க்குறாரு. இவருக்கு அது எத்தனாம் பார்வைங்க, 5ஆம் பார்வை. அப்போ 5ங்கிற ஸ்தானம் மனசு இல்லையா, திருமணம், காதல் திருமணம், நல்லா டீப்பாக லவ் பண்ணுறாங்க, அது உண்மையான அமைப்பாக இருந்தால் கண்டிப்பாக அது நிறைவேறிடும். திருமண தடை இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கல்யாணம் வந்து கூட நின்றுக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு போன வருஷம், அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது. திருமண தடை இருக்காது, சுப காரியங்களில் தடை இருக்காது. அடுத்தது குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலைங்கிற கவலை உங்களுக்கு இருக்காது. அடுத்தது உடம்பு பிரச்சனை, உங்களோட உடம்பால் இதை தூக்க முடியல அதை தூக்க முடியலன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய கேது பகவான் யாருங்க, வைத்தியர். அப்போ அவர் வந்து என்ன வைத்தியர், அவர் வந்து சித்தா வைத்தியர், அலோபதி கிடையாது, இங்கிலீஷ் மெடிசன் கேது பகவான் கிடையாது. அப்போ அவர் நாட்டு மருந்து கூடியவராகவும் வீட்டு முறைப்படி ஒரு மருத்துவம் செய்யக்கூடியவராகவும் தான் கேது பகவான். அப்போ புதன் யாரு, புதன் படிப்புக்கு உகந்தவர். அப்போ இந்த 2 பேர் சேரும்போது இந்த வருஷம் நிறையா பேர் வந்து மெடிக்கல் ரீதியாக படிப்பீங்க. இப்போ எனக்கு மெடிக்கல் ரீதியாக ஷீட்டு கிடைக்கல, மெடிக்கலுக்குள்ளேயே போக முடியல, வேலை கிடைக்கலன்னு இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கும். ஏன்னா புதன் அமைப்பும் கேது அமைப்பும் சேர்ந்து இந்த கிரகத்தை இவர் பார்க்கும்போது கண்டிப்பாக அது நல்லா ஒரு விஷயமாக அமையக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய சனி பகவானுடைய ஆதிக்கம், ஆல்ரெடி சனி பகவானுக்கு மகரத்துடைய பார்வை இருக்குது. அப்போ 8 உங்களை பெருசாக பாதிக்க மாட்டார். அப்போ புதன் சனி சேர்ந்தால் என்னென்னா புதுசாக உருவாக்குவீங்க. இன்றைக்கி நான் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன்னா அந்த ஆஃபீஸை இப்படி இருக்கக்கூடாதுப்பா, இன்னும் அழகுபடுத்தணும், அந்த அழகுபடுத்தினா எனக்கு நல்லாயிருக்கும், அந்த எண்ணத்தை இப்போ உருவாக்கி கொடுத்து இந்த சனி பகவான் எதெல்லாம் மொச்சமாக இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவீங்க. அந்த அமைப்பு தான் வறுமையை ஒழிய உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் எதுவும் வராது. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த ராகு பகவானோட அமைப்பு நேர்பார்வை, புதன் ராகு நேர்பார்வை பார்க்கும்போது பலம்தான் உங்களுக்கு.
புதனுக்கு மட்டும்தான் என்னுடைய ஜாதகத்துல புதன் நீசம். இப்ப நீங்க எல்லாருடைய ஜாதகத்துல என்னுடைய ஜாதகம் புதன் நீசம்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப புதன் எங்க நீசமாகிறாரு? மீனத்துல இல்லைங்களா? அப்ப புதன் எங்க உச்சமாகிறாரு? கன்னியில. இவங்க 2 பேத்துக்கு இருந்தாங்க நீசன் உச்சனை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுங்க? பேட்டரி சார்ஜ் ஆயிடும். இந்த எனக்கு நீசமான புதன் இருக்கு, நான் படிப்பு வரலன்னு யாராவது சொன்னாங்க, இப்போ ஒரு ஜாதகர்களே யாராவது எனக்கு புதன் நீசம் படிப்பு வராதுன்னு சொன்னா, இல்லைங்க, அவங்க தான் அறிவாளிகளா இருப்பாங்க, அவங்க தான் ஒரு பதவியில இருப்பாங்க. நீசமான புதன் கொண்டவர்களாம் பதவியில் இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு மட்டும் ஒரு விசேஷம், நேர்பார்வை கொண்டு பார்க்கிறார்கள். அவர்களே பார்க்கும்போது அவர்களுடைய குறையை அவங்களே தீர்த்துக்குவாங்க, எந்த கிரகமும் பார்க்க வேண்டாம். அப்ப அந்த குறையை தீர்த்து சார்ஜ் ஆயிடும். புதன் என்றால் நரம்பு, புதன் என்றால் ஒரு வெளிச்சம், புதன் என்றால் உங்களுக்கு ஷாக்கு. அப்ப சார்ஜ் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப இந்த புதன் நீசமானவங்களுக்கு கண்டிப்பா நீங்க படிப்புல கவனம் இல்லை, இவங்க மேல வரமாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க தான் ஆசிரியர்கள், இப்படிப்பட்டவர்களா இருக்காங்க. அப்ப உங்களுடைய கிரகங்கள் ரீதியா உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய அமைப்பும், இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படின்னா செவ்வாய் ராஜா, மந்திரி சனி பகவான், இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொடுப்பார்களே இல்லைய, பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார்கள். ஓகே, புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு இருக்க நீங்க கையில வச்சுக்கக்கூடிய எந்திரம்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இல்லையா? அப்போ புதன் பகவானுக்குடைய ஓம் பும் புதாய நமக அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வாங்க. புதன் பகவானையே நீங்க எந்திரமாகவும் வச்சுக்கலாம். அடுத்து அங்க கேது பகவான் இருக்காரு, கேது பகவானுடைய எந்திரத்தையும் நீங்க வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலனை இந்த வருஷம் கொடுப்பாரு. கண்டிப்பா அனைத்தும் சிறப்பாக விளங்கட்டும். கன்னி ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு குரு பகவான் பொதுவாக உங்கள் ராசிக்கு 9க்கு வருகிறார். 9ல் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். முதல்லையே உங்கள் ராசியில் கேது பகவான் இருந்துட்டு இருந்தார் இல்லைங்களா? அப்போது ராசியில் கேது பகவான் இருக்கும்பொழுது நிறைய தடை, தாமதங்கள், வம்பு, பிரச்சனைகள், மன விரக்தி இதெல்லாமே கொடுத்துருப்பார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், ஒரு பிரிவினைகள், இதெல்லாமே கன்னிராசி நபர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த குரு பார்வை படும் பொழுது இது எல்லாமே ஓரளவுக்கு சாந்தமாயிரும். அப்போது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சிரும், ஒரு வளர்ச்சி உண்டு. கேதுவினுடைய தடைகள் கொஞ்சம் உடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த குரு 1 வருட காலங்கள் அங்கே இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கேதுவினுடைய தன்மைகள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா குருவிற்கு ஒரு சிறந்த இடம். ஓடி போகிறவருக்கு 9ல் குரு கிடையாது. ஓடி ஓடி உழைப்பவர்களுக்கே 9ல் குரு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா 9ல் குரு இருந்தால் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வாழ்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. எப்போ அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வளர்ச்சி. நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, யாருக்கு 9ல் குரு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சொந்த ஊரில் பெரிய வளர்ச்சி இருக்காது. சொந்த ஊர் விட்டு என்னைக்கு வெளியே போகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வளர்ச்சி. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொந்த ஊர் விட்டு வெளியே போங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது இயற்கையாகவே அமைந்து விடும் அப்படிங்கிறது உண்மை. அப்போது ஓடி ஓடி உழைப்பவர்களுக்கு தான் 9ல் குரு. அப்போது 9ல் குரு வரக்கூடிய காலங்கள் நிற்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு வேலை பளு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். வேலை இருந்தாலே நமக்கு வருமானம் வந்துருமே, வருமானம் இருந்தாலே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது இல்லையா? அப்போது 9ல் குரு இருந்து லக்னத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் முன்னோர்களுடைய ஆசிகள், தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள், இது எல்லாமே நிச்சயமா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து இப்போ நம்ம இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய 9ல் குரு இருந்தால் இந்ததா பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 6 ராசி கட்டங்களில் உங்களுடைய 1 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருந்தால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு மாமியாரை சொல்லக்கூடிய ஒரு இடம், தொழிலை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த புதனை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், தொழிலில் நல்ல வளர்ச்சி, தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரான்ச்சஸ் அதிகமாகறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார்.
புதியதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பார்வையில் புதன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்துட்டாலும் சரி குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அதே போல் உங்களுடைய வாக்குக்கு உங்களுடைய வீட்டில் மதிப்பு மரியாதை உண்டு. பண வரவு வந்து கொண்டே இருக்கும் இந்த வருடம் முழுவதும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து அவரே 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தை சொத்துக்கள், தந்தை பூர்வீக சொத்துக்கள், தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடங்கிறது 9ல் குரு இருந்து இந்த சுக்கிரனும் இந்த குருவும் சுக்கிரனை பார்த்து விட்டால் நல்ல குரு அமைவார்கள். உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல குரு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடம் உயர்கல்வி அப்படிங்கிறதுனால உயர்கல்வி சார்ந்த படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளோ அல்லது உயர்கல்வியிலிருந்து வந்த தடைகளோ இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தீர்த்த யாத்திரை, கோவில் கட்டுமான பணி இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும், வெற்றி உண்டு, காரிய ஜெயம் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள், மாமியார் மூலமாக மாமனார் மூலமாக நிச்சயமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். அதே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள், ஆயுள் பலம் அதிகமாவது, திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் வெளியே நிற்கிது வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செவ்வாயை குரு பார்த்து விட்டால் உங்களுக்கு இந்த 6 கட்டங்களில் செவ்வாய் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு. வெளியே கொடுத்த பணம் எல்லாமே உங்களுக்கு கை வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுக்கு 4ஆம் அதிபதியுமாகி 7ஆம் அதிபதியுமாகி 9ல் இருக்கும் பொழுது 4 குடையர் 9ல் இருந்தால் தாய் மூலமாக உதவிகள், தந்தை மூலமாக உதவிகள், வீடு மனை சொத்துக்கள் கிடைப்பது, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைப்பது, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணம் கைகூடி வரும். திருமணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்து தடைகள் உடையும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலன், வியாபாரங்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போது இந்த 6 கட்டங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலோ அல்லது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்தாலோ இந்த சனியை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ணுவாருங்க, அதிர்ஷ்டங்கள் பெருகும், விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும். குழந்தைகள்னால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக உண்டு. குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு. புதியதாக மழலை செல்வங்கள், குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 6 ராசி கட்டங்களில் சனி பகவான் இருந்தால் மட்டும் குழந்தைக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா எடுக்க வேண்டாம், அது உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்து விடும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அதே போல் வேலை வாய்ப்பு 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு, போட்டித் தேர்வு, அரசு தேர்வுலாம் 6ஆம் இடம் தான். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு அரசு தேர்வுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வம்பு வழக்குகளை சொல்கிறதுனால கடன் விலகும், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் கிடைப்பார். அதே போல் இந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது மட்டும் கேஸ் மூவ் பண்ணுங்க, அப்போ தான் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி பயணத்தினால் ஒரு நன்மை, நல்ல உறக்கம், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக உண்டு. தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்தோடு சென்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், கணவன் மனைவியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு அந்யோன்யம், வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது சும்மாவாவது சுற்றுலாவாவது போயிட்டு வரக்குண்டான அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 7 கிரகத்துக்கும் சொல்லியாச்சு. ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அப்போ ராகு கேதுக்களை குரு பார்க்கும் பொழுது அதை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ராகுவை குரு பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் ராகு என்ன நிலையில் என்ன கட்டத்தில் இருக்காரோ, எந்த பாவகத்தில் எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்க நினைக்கின்றாரோ அதை அதிகப்படுத்தி கொடுப்பார். கேதுவும் அதே போல தான், தோஷங்கள் இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு குரு பார்க்கும்போது தோஷ நிவர்த்தியாகும். ராகுவால் ஒரு வளர்ச்சியும்
கேதுவால் அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு இந்த நம்ம 9 கிரகத்தையும் பார்த்தாச்சு. இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய 1ஆம் வீட்டை பார்க்கின்றார், 3ஆம் வீட்டை பார்க்கின்றார், 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். மதிப்பு, புகழ், மரியாதை, பெயர், புகழ் எல்லாமே கிடைக்கும். விஜய் வீரிய ஸ்தானம், தைரியமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம், குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே நிச்சயமாக உண்டு, பயப்படாமல் இருக்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் கேது பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% நிச்சயமாக பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.